என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் அதிகாலை மின்சாரம் இல்லாத போது வீட்டிற்குள் புகுந்து லேப்டாப்களை திருடிய இளைஞர் திடீரென மின்சாரம் வந்ததால் சிசிடிவி கேமராவில் முகம் பதிவானதை பார்த்து அன்றி மொட்டை மாடிக்கு ஓடிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசி ராஜா வழங்கிட கேட்கலாம். லெசி ராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வேலை முதலீடு தெரிவித்த சேர்ந்த முருகன் என்பவர் பாடிச்சேரியில் உள்ள ஐடி கம்பெனி பணிபுரிவர்கள். இந்த நிலையில் முருகன் கடந்த 31ஆம் தேதி வீட்டை கூட்டிக் கொண்டு குடும்பத்துடன் வெளியூர் சென்றுள்ளார். பின்னர் நேற்று இரவு வீட்டில் வந்து மேல் மாடிக்கு சென்று பார்த்தபோது அங்கு வைத்திருந்த 2 லேப்டாப்புகள் காணாமல் போன கண்டு அதிர்ச்சியடைந்தார். மர்ம நபர்கள் யாரோ திருடி சென்றது தெரிய வந்தது. பின்னர் குறிஞ்சிப்பாடி காவல் நிலையத்தில் முருகன் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் முருகன் வீட்டில் உள்ள சிசிடிவியை பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் 2 லேப்டாப்களை திருடி சென்று தெரிய வந்தது. கடந்த 1ஆம் தேதி அதிகாலை மின்சாரம் இல்லாத போது மர்ம நபர் முருகன் வீட்டு மாடிக்கு சென்று 2 லேப்டாப்பை எடுத்து மீண்டும் படி இறங்கி வரும்போது திடீரென மின்சாரம் வந்தபோது அங்கிருந்த சிசிடிவி கேமரா பார்த்து மீண்டும் மாடிக்கு ஒளிந்தார். இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கடலூர் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த சபரிநாதன் என்பதை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சபரிநாதன் மின்சாரம் இல்லாத போது வீட்டின் உள்ளே சென்று மீண்டும் இறங்கி வரும்போது மின்சாரம் வந்தவுடன் ஓடி ஒளியும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெசி ராஜா.